ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறேன்னா, எங்கள் வீட்டோட கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு கிச்சனை நான் எப்படி வச்சுருக்கேன், ஆனால் இது வந்து வீடியோக்காக மட்டுமே இவ்வளோ க்ளீனாக இருக்குது. இல்லைன்னா வச்சுக்கோங்க, நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கிற மணிக்கு கச்ச கச்சன்னு இருக்கும். ஆனால் எல்லா டைமும் இருக்காது. நம்ம இப்போ வேலை செய்கிறப்ப டோட்டலாக எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம சமைக்கிறப்ப இதாகும்ல. ஸோ நான் வீடியோக்காக தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னென்னா, கரண்ட் அடுப்பும் மிக்ஸியும் வச்சிட்ருக்கேன் ஃப்ரண்ட்லேயும். ஏன்னா அங்கே தான் ஃப்ளக் பாயிண்ட் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் ஒரு ரேக் இருக்குது, சிங்க் இருக்குது. அந்த ரேக்கில் தட்டு எல்லாமே நான் வச்சிட்ருக்கேன். இந்த அடுப்பு வந்து என்னோடய ஃபேவரெட்டு. 7.5 ஒரு 2 இயர்ஸ் பேக் வாங்குறப்ப வீடியமில் வந்து 7.5க்கு வாங்கினேன். ஸோ அது பக்கத்துலேயே கல் உப்பு, சால்ட் உப்பு ரெண்டுமே வச்சுருக்கேன் சமைக்கிறப்ப. எண்ணெய் பாட்டில்ஸு, அப்புறம் தோசைக்கு அந்த ஸ்ப்ரே மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் சின்னதாக நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும்ல, அதுக்காக ஒரு கிண்ணம் வச்சிட்ருக்கேன். கீழேயே சிலிண்ட்ரு, ஒரு தண்ணி கேன், காலி கேன் வச்சிட்ருக்கேன். ஸோ இது 2 தான் கீழே இருக்கும். அப்புறம் கால் மீதி துணி ஈரமாகிடுச்சுன்னா அந்த மாதிரி இப்போ போடுறதுக்கு கால் மீதி துணி. இது வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க, 2 சைடு ஓப்பனாக விட்டுட்டு இது மட்டும் 2 பக்கம் ஒரு சின்னதாக கொடுத்துருக்கேன். அதில் நான் வந்து கடாய், மிக்ஸி ஜாரு, கீழே குக்கருங்க, அதுக்கு உள்ளே இன்னும் சாமான் இருக்குது. பட் அதெல்லாம் யூஸ் இல்லாதனால உள்ளே தள்ளி வச்சுருக்கேன். யூஸாக இருக்கிறது மட்டும் முன்னாடி வச்சுட்டு அது வச்சுருக்கேன். இது வந்து ரெகுலர் யூஸ். கடைக்கு போகிறப்ப பெரிய கூட காய்கறிலாம் வாங்கணுன்னா பெரிய கூட தான் தேவைப்படும். இது எங்கள் மாமியார் பின்னி எனக்கு கொடுத்தாங்க. ஸோ பெரிய கூட 2, சின்ன கூட 1 வச்சுருக்கேன். அதிலே தக்காளி, வெங்காயம் எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். இது வந்து அப்படியே அந்த அடுப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்க செல்ஃபு மேலே வந்து பெரிய பெரிய டப்பாவில் வந்து மிளகாத்தூள், சர்க்கரை, அப்புறம் வந்துட்டு ஒரு நிறையா இருக்கும்ல, குவான்டிட்டி நிறையா இருக்கிறதுல மேலே கொட்டி வச்சுருக்கேன். மிளகா அந்த மாதிரி டப்பா ஃபில் பண்ணி வச்சிட்ருக்கேன் மேலே. ஸோ மேலே ஃபுல்லாக அந்த மாதிரி சாமான்லாம் இருக்குது. கீழே வந்து ரெகுலர் யூஸ் மாதிரி மிளகாத்தூள், புளி, சர்க்கரை, அப்புறம் கடுகு, சீரகம், அந்த மாதிரி குட்டி குட்டி டப்பா. இதெல்லாம் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அப்புறம் மிக்சர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சம் பெரிய கிண்ணங்க, காய் எதுனா வேக வைக்கிறதுக்கு சம்திங் ஏதாவது போட்டு ரசம் சாப்பாடு செஞ்சால் அதில் குழம்பு ஊற்றி வைக்கிற அந்த மாதிரி பெரிய பெரிய கிண்ணம். சைடில் வந்து காஃபி போடுறதுக்காக சின்ன சின்ன கிண்ணம். இது ஃபுல்லாக டிஃபன் பாக்ஸு. இது காப்பி ஆற்றுறதுக்காக குட்டி குட்டி இது வச்சுருக்கேன் பொருள். இது எல்லாமே நான் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து வாங்கினேன். ஸோ எனக்கு என் வீட்டுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து வாங்கினேன். அப்புறம் தண்ணி கேன் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இது கீழே வந்து இந்த காய்கறி போட்டு வைக்கிற டப்பா. ஸோ எல்லாமே காயெல்லாம் காலி ஆகிடுச்சு, போன வீக் வாங்கின காய். ஸோ அந்த காலி டப்பாவில் வச்சுருக்கேன். இது வந்து பிஸ்கெட்டு, ரஸ்க்கு அந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்காக இருந்தது. எல்லாமே காலி பண்ணியாச்சு, மறுபடியும் ரீஃபில் பண்ணோம். ஸோ என் மாமனார் பிஸ்கெட் அந்த இடத்துல தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க பாக்கெட் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை ஃபுல்லாக ரீஃபில் பண்ணி இதில் வச்சுடுவேன். தனித்தனியாக ரஸ்க்கு, பிஸ்கெட்டு, அப்புறம் தேங்காய் பிஸ்கெட்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க. டப்பாவில் ரீஃபில் பண்ணி வச்சுருப்பேன். ஸ்நாக்ஸ் டப்பா கீழேயே இருக்குது. இதுதான் ஃபுல் வியூ. 4 வந்து கொடுத்துருக்காங்க, 4 ரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ரேக்குமே ஃபில் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். மேலே வந்து ஃபுல்லாக லாஃப்ட்டில் வந்துட்டு தேவையில்லாத பொருள், பானை, டப்பா எல்லாமே மேலே வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த வீட்டில் வந்து என்ன ப்ளஸ்னால், கிச்சன் வெளியவே பால்கனி இருக்கும். ஸோ அதுதான் இந்த வீட்டில் ரொம்பவே ப்ளஸ்ஸே. ஏன்னா நம்ம சமையல் செய்கிறப்ப நமக்கு வந்து வேர்த்து ஊற்றும், காற்றே இருக்காது. ஆனால் இது ஓப்பன் பண்ணி விட்டுட்டா நல்லாயிருக்கும். ஸ்க்ரீன் போட்டு விட்ருவேன், ஏன்னா காற்று அடித்தா அடுப்பு எரியாதுன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் போட்டு விட்ருவேன். ஸோ அதுதான் இது மெயினே. சூப்பராக இருக்கும். ஒரு தண்ணி கேன் கீழே வச்சிட்ருக்கேன். இது ஒன்று வாங்கி வைக்கணும், அந்த ப்ரெஸ் பண்ணுற மாதிரிக்கு. அதுக்கு வாங்கணும் மக்களே. ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் மக்களே.